கெட்டவனை தட்டி கேட்கறதுக்கும் துப்பு இல்ல. நல்லவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் வக்கில்ல. சப்போர்ட் பண்ண முடியலனாலும் பரவால்ல. இந்த மாதிரி நல்லது பேசுறவன்லாம் அப்பாவியாத்தான் இருப்பான்னு நெனச்சுக்கிட்டு, அவன்ட்ட போய் தான் நம்மோட வீரத்த எல்லாம் காட்டுறது. பொதுவாவே இனவெறி வேணாம், மதவெறி வேணான்னு பேசக்கூடிய நல்ல சிந்தனை இருக்கிறவங்களுக்கு, ஒரு இடத்துல பிரச்சனைகள் இந்த மாதிரி வார நேரத்துல அத தட்டி கேட்கறதுக்கு தைரியம் இருக்காது. அதே நேரத்துல உடல்ல பலமும் தட்டி கேட்கிற தைரியம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல சிந்தனைகள் இருக்கிறல்ல. இன்னைக்கு நாம இந்த உலகத்துல அடையாளம் கண்டிருக்கிறது, மனசுல தைரியமும், உடம்புல பலமும், அதே மாதிரி எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய, எல்லாராலையும் செல்லமா முகமது தீபக் என்று அழைக்கப்படுற தீபக் குமார தான். ஆனா நல்லது பண்றவங்கள தான் அந்த உலகத்துல யாருக்குமே பிடிக்காதே. அதுவும் இந்த மக்கள இனம், மதம் என்று சொல்லி பிரிச்சு அரசியல் பண்ற அரசியல்வாதிகளுக்கு கண்லயே காட்ட இயலாது. அதாலயும் என்னமோ தெரியல, அவரோட ஜிம்மையும் இன்றைக்கு தாக்கி, அவருக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் குடுத்து, அவரோட ஃபேமிலிய பயங்காட்டி, அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோல சொல்லிட்டு அழுகுறாரு. என் அம்மா, அப்பா இல்லாம சிங்கிள் மதரா என்ன வளர்த்தெடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் குடுக்குறாங்க. அதிலயும் என்னோட கூட சிரிச்சு பேசி பழகுன என் ஊருக்காரங்க, என் சொந்தக்காரங்க இப்படி பண்றப்போ எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீடியோல அழுகுறாரு. அப்ப அவருக்கு சப்போர்ட் எல்லாம் யாரும் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க தான். நிறைய லாயர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அவருக்கு சப்போர்ட்க்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் சோசியல் மீடியால ஏதாவது பேசி போட்டாருண்டா, 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள மில்லியன் கணக்கு வியூஸ், லைக், கமெண்ட்ஸ் எல்லாம் போகுது தான். அவருடைய ஊர்ல அவருடைய ஜிம்ம பாதுகாக்கிறதுக்கு கூடின கூட்டத்துல வீடியோ ஒண்ணு பார்க்க கிடைச்சுச்சு. அந்த கூட்டத்தையும் அவரை எதிர்க்கிற கூட்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்பவே குறைவா தான் இருக்குது. சோசியல் மீடியா சப்போர்ட் எல்லாம் தேவைதான். ஆனா அந்த சோசியல் மீடியால லைக் கமெண்ட் பண்ற நாமளும் சரி, இப்படி பேசுற நாமளும் சரி, என்ன செய்வோம், பேசிட்டு நாம போய் தூங்கிடுவோம். ஆனா நாளைக்கு அவருடைய குடும்பம் நிம்மதியா தூங்கணும்னா அவருக்கு நாம பக்கபலமா நிக்கிறோம். சோ வெளிநாட்டுல இருந்து நாங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றங்கிறது சட்ட ரீதியா சான்ஸ் இல்ல. அந்த நாட்டுல இருக்கிறவங்க, அதுவும் நிறைய தமிழ் பேசுறவங்க தான் இந்த வீடியோ பாப்பீங்கன்னு தெரியும். சோ தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, உத்தரகாண்ட்ல இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கான்டாக்ட் பண்ணி என்ன நிலைமைன்னு அவங்களோட நிலைமையை கேட்டு முடிஞ்ச அளவுக்கு அவரோட தோளோடு தோள் நின்று அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சக மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ மொபைலை தூக்கிட்டு வீடியோ மட்டும் எடுக்கிற இந்த காலத்துல அதை தட்டி கேட்கணும், அதுலயும் எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருக்கணும் நினைக்கிற இந்த தீபக் குமாருக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ரெசிசம் பேசக்கூடியவங்களுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய தைரியமா போறது மட்டும் இல்லாம, இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறப்போ அதை தட்டி கேட்கணுங்கிற எண்ணமே இல்லாம போயிடும். சோ இந்த தீபக் குமாரையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிற முழு பொறுப்பும் கடமையும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இருக்கு. எல்லாருமா சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு முழு பாதுகாப்பை கொடுக்கணும். இனி வரக்கூடிய சந்ததி ஒற்றுமையான சந்ததியா உருவாகட்டும்.